ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்றப் போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம்பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். அனைவருக்கும் வணக்கமுங்க. நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ராசி மண்டலத்தோட 10வது ராசிங்க. அதாவது கர்ம வினை ராசின்னு அழைக்கப்படக்கூடிய மகர ராசிங்க. மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் கனவு காண்பார்கள். ஆனால் அந்த கனவை நிஜமாக்குவதற்காக பகல் இரவாக ரத்தம் சிந்தி உழைக்கிற ஒரே ராசி இந்த மகர ராசி தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெறும் ராசி பலன் கிடையாதுங்க. இது மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கையை புரட்டி போட போற ஒரு வீர காவியமுங்க. இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கைய அக்கு வேற ஆணி வேற அலச போற ஒரு மகா காவியமுங்க. இந்த வீடியோல நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம் தெரியுமா? முதல்ல மகர ராசியோட அந்த விசித்திரமான சின்னம் பாதி ஆடு பாதி முதலை. இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்ன? உங்க ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போற அந்த இரும்பு மாதிரியான மனதிடம் எப்படின்னு பார்க்க போறோம். ரெண்டாவதா உங்களுடைய குணாதிசயங்கள். நீங்க ஏன் மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து தெரியுறீங்க? உங்களோட அந்த அயராது உழைப்பவர் குணம் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்க போகுது? உங்களோட பிளஸ் என்ன, மைனஸ் என்ன? மூணாவதா காதலும் திருமணமும். ஒரு மகர ராசிக்காரங்க காதல்ல விழுந்தா எப்படி இருப்பாங்க? யார் இவங்களுக்கு சரியான ஜோடி? ஈகோ பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது? நாலாவதா தொழில் மற்றும் பணம். மகர ராசிக்காரங்க ஏன் 30 வயசுக்கு அப்புறம் மகா கோடீஸ்வரர்களா மாறுறாங்க? எந்த தொழில் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும்? அஞ்சாவதா மிக முக்கியமா நீங்க எல்லோரும் காத்துட்டு இருக்கிற 2026ஆம் ஆண்டு முழு பயன்களுங்க. 7.5 சனி முடிய போகுது. இனி உங்க வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறப்போகுதுன்னு விலாவாரியா பார்க்க போறோமுங்க. கடைசியா உங்களை மாதிரி மகர ராசியில பிறந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச சாதனையாளர்கள் மற்றும் உங்களுக்கான ரகசிய பரிகாரங்களுங்க. ஆனா நண்பா, இந்த மகா காவியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை உறக்க சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஜோதிட பலன்களை கேளுங்க, ஆனா அதையே உங்க வாழ்க்கையா நினைச்சு முடங்கி போயிடாதீங்க. சமூக வலைத்தளங்கள்ல நீங்க நிறைய இடத்துல பார்ப்பீங்க, மகர ராசிக்கு 7.5 சனி முடியுது, நாளைக்கே கோடீஸ்வரர் ஆக போறீங்க, அதிர்ஷ்டம் கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டும்னு ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவாங்க. ஆனா யதார்த்தத்துல அது அப்படி நடக்கிறதுன்னு இல்லைங்க. ஏன்னா உண்மையான ஜோதிடம் எது தெரியுமா? உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தாங்க. வாழ்க்கைங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறதும் பயன்படுத்தாம விடுறதும் உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா கிரகங்களும் இறைவனும் உங்களுக்கு 10 அடி முன்னாடி வந்து உதவி செய்வாங்கங்க. விதிய மதியா வெல்லப்பெற அந்த மகர ராசியோட வீர காவியத்தை தொடங்கலாமுங்க. இந்த தகவல்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்குமுங்க. அதனால எதையும் தவிர்க்காம முழுசா பாருங்க. மறக்காம நம்ம சிவன் கோவில் சேனலை இப்பவே பின்தொடருங்க. உங்க ராசிக்கான இந்த பிரம்மாண்டமான பயணத்துல என் கூட வாங்க. இது உங்களுக்கான நேரமுங்க. இது மகரத்தோட கர்ச்சனை பகுதிங்க. ஒன்று மகரத்தோட ரகசியமுங்க. அந்த விசித்திரமான சின்னமும் சனியினோட ஆதிக்கமும். நண்பர்களே, இப்போ நம்ம மகர ராசியோட ஆதிந்தத்தை பார்க்க போறோமுங்க. ஜோதிட மண்டலத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சின்னம் உண்டுமுங்க. ஆனா மகர ராசியோட சின்னம் மட்டும் ஏன் ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பாதி ஆடு பாதி முதலை. இது சொல்ற பாடம் என்ன? மகர ராசியோட சின்னம் வெறும் கற்பனை கிடையாதுங்க. அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவமுங்க. அந்த மலையாடு ஆடு அப்படிங்கிறது நிலத்துல வாழ்ற ஒரு விலங்குங்க. அதுலயும் மலையாடு ஒரு செங்குத்தான மலையில கூட கால்கள் வைக்க இடமே இல்லாத இடத்துல கூட நிதானமா தன்னோட பாதங்களை ஊன்றி மலையோட உச்சிக்கு ஏறி போகுமுங்க. இது எதை காட்டுதுன்னா, மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில வர தடைகளை தாண்டி சிகரத்தை தொடணுங்கிற அவங்களோட அந்த அசாத்தியமான மன வலிமையை காட்டுதுங்க. அந்த நீர் முதலை சின்னத்தோட வால் பகுதி முதலையோட வடிவத்தை கொண்டிருக்குமுங்க. முதலை எப்படி தண்ணிக்குள்ள ரொம்ப அமைதியா அசையாம தன்னோட இரைக்காக பல மணி நேரம் பொறுமையா காத்துட்டு இருக்குமோ, அதே மாதிரிதான் மகர ராசிக்காரங்க ஒரு வாய்ப்புக்காக இவங்க வருஷ கணக்குல கூட அமைதியா காத்துட்டு இருப்பாங்க.
ஆனா அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே முதல்ல எப்படி தன்னோட பலமான தாடையால இரைய கவ்வி பிடிக்குமோ, அப்படி அந்த வாய்ப்பை இவங்க கெட்டியா பிடிச்சுக்குவாங்க. அதனாலதான் மகர ராசிக்காரங்களுக்கு நிலத்திலயும் ஜெயிக்க தெரியும். ஆழமான நீர் போன்ற எமோஷன்ஸ்லயும் ஜெயிக்க தெரியும். ராசி அதிபதி சனி பகவான் கண்டிப்பான வார்த்தையாருங்க. மகர ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா அது நீதியின் தேவன் சனி பகவானுங்க. மத்த ராசிக்காரங்களுக்கு குருவோ இல்ல சுக்கிரனோ அதிபதியா இருந்தா அவங்களுக்கு வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் சொகுசா இருக்கலாமுங்க. ஆனா சனி பகவான் அதிபதியா இருக்கிற மகர ராசிக்கு அப்படி கிடையாதுங்க. சனி பகவான் ஒரு கண்டிப்பான வாத்தியார் மாதிரிங்க. அவர் உங்ககிட்ட எதையுமே ஓசியில கொடுக்க மாட்டாருங்க. நீ உழைச்சியா, நீ உண்மையா இருக்கியா, நீ ஒழுக்கமா இருக்கியா, இதையெல்லாம் சோதிச்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு தர வேண்டியதை கொடுப்பாருங்க. அதனாலதான் மகர ராசிக்காரங்க 20 வயசுல படுற கஷ்டம் 35 வயசுல இவங்களுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தருதுங்க. தாமதமான வெற்றி ஆனா தரமான வெற்றி. மகர ராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கையில எதையாவது நீங்க சீக்கிரமே அடைஞ்சிருக்கீங்களா? இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். மத்தவங்களுக்கு 25 வயசுல கிடைக்கிற வேலை உங்களுக்கு 28 வயசுல கிடைக்கலாமுங்க. மத்தவங்களுக்கு 30 வயசுல கிடைக்கிற வீடு உங்களுக்கு 35 வயசுல கிடைக்கலாமுங்க. ஆனா ஒண்ணு கவனிச்சு பாருங்க, மத்தவங்க அந்த பதவியிலேயோ இல்ல அந்த வீட்லயோ நிலைச்சிருக்காங்களோ இல்லையோ, நீங்க ஒரு இடத்தை பிடிச்சா அதுல இருந்து உங்களை யாராலும் அசைக்க முடியாதுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு வெற்றியும் சனியால செதுக்கப்பட்டதுங்க. ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனா இங்கதான் நாம ஒரு விஷயத்த கவனிக்கணுமுங்க. நிறைய பேர் எனக்கு சனி அதிபதி அதனால நான் எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பேன்னு ஒரு தவறான நம்பிக்கையில இருக்காங்கங்க. அப்படி கிடையாதுங்க. ஜோதிடங்கிறது ஒரு கால கண்ணாடிங்க. உனக்கு இப்ப கஷ்டம் நடக்குதுன்னா அது உன்னை இன்னும் பலமானவனா மாத்துதுங்கிறது தாங்க உண்மையான ஜோதிடம். வெறும் சனி பெயர்ச்சி ஆகுதுங்க. மகரம் இனி கோடீஸ்வரர்கள் ஆக போகுதுன்னு சொல்ற அந்த பொய் ஜோதிடத்தை நம்பாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிற அந்த உழைப்பையும் ஒழுக்கத்தையும் நீங்க கைவிடாம இருந்தாதான் அந்த பெயர்ச்சியே உங்களுக்கு பலன் தருமுங்க. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியே கர்மாவுக்கு அதிபதி தாங்க. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை பண்ணுவீங்க. நீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ராஜ கம்பீரம் இருக்குன்னா உங்களுக்கு அந்த ராஜாவையே வழிநடத்தக்கூடிய ஒரு நிர்வாக திறமை இருக்குதுங்க. அந்த திறமை எப்ப வரும் தெரியுமா? நீங்க விழுந்து எழும்போதுதான் வருமுங்க. விழுறது தப்பு இல்லைங்க. விழுந்த இடத்திலேயே முடங்கி கிடக்கிறது தாங்க தப்பு. இந்த நேர பகுதியோட சுருக்கம் என்னன்னா, நீங்க ஒரு சிகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற ஒரு மலையாடுங்க. அந்த சிகரத்தை தொட போறது உறுதிங்க. ஆனா அந்த பயணத்துல வர்ற கல்லும் முள்ளும் உங்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தாங்க. விடாமுயற்சியோடு இருங்க. வெற்றி உங்க காலடியில வருமுங்க. பகுதி 2 பார்த்தீங்கன்னா மகரத்தோட குணாதிசயங்கள்ங்க. கல்லுக்குள் ஈரம் மற்றும் இரும்பு போன்ற வைராக்கியமுங்க. இப்ப நாம மகர ராசிக்காரர்களோட குணாதிசயங்களை பத்தி அக்கு வேற ஆணி வேற அலச போறோமுங்க. மத்த ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களை பார்த்தா ஒரு பெரிய மலைப்பா இருக்குமுங்க. ஏன்னா இவங்க அவ்வளவு சீக்கிரம் யாருடைய கண்ணுக்கும் புரிய மாட்டாங்கங்க. முதல்ல அந்த மர்மமான புன்னகை. மகர ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற முதல் குணம், இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியாதுங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கம் சோகமா இருந்தாலும் சரி, இவங்க முகம் ஒரே மாதிரி தான் இருக்குமுங்க. இவங்கள நிறைய பேர் உம்மனா மூஞ்சி அல்லது ரொம்ப இறுக்கமானவன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இவங்க தேவையில்லாத இடத்துல தன்னோட உணர்ச்சிகளை கொட்டி நேரத்தை வீணடிக்க விரும்ப மாட்டாங்கங்க. இவங்க ஒரு செயல் வீரர்கள்ங்க. வார்த்தைகளை விட செயல்கள் தான் அதிகம் பேசணும்னு நினைப்பாங்க. 2வது உழைப்பே உசுருனங்கிறதும் குணம்ங்க. ஜோதிடத்துல மகர ராசிய உழைப்பாளி ராசின்னு சொல்லுவோமுங்க. ஒரு வேலையை இவங்க கையில எடுத்தா அது முடியிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கம் வராதுங்க. பசி எடுக்காது. விடுமுறை அப்படிங்கிற வார்த்தையே இவங்க அகராதியில இருக்காதுங்க. மத்தவங்க எல்லாம் வார கடைசியில சினிமா ஹோட்டல்னு சுத்தும் போது மகர ராசிக்காரங்க தன்னோட அடுத்த கட்ட லட்சியத்தை பத்தி பிளான் பண்ணிட்டே இருப்பாங்கங்க. இதனாலேயே இவங்க குடும்பத்துல சில நேரத்துல நீங்க எப்பவுமே வேலை வேலைன்னு இருக்கீங்க, எங்களுக்காக நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, புகார் அதிகமா வருமுங்க. 3வது அந்த அசாத்தியமான பொறுமை. மகர ராசிக்காரங்க கிட்ட இருந்து மத்த ராசிக்காரங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்களோட பொறுமைங்க. இவங்க எதையும் அவசரப்பட்டு செய்ய மாட்டாங்க. நிதானமா போய் சிகரத்தை தொடலாம்னு நினைப்பாங்கங்க. ஒரு செடியை நட்டா அது உடனே காய் காய்க்கும்னு நினைக்க மாட்டாங்கங்க. அது வளர்ற வரைக்கும் தண்ணி ஊத்தி பொறுமையா காத்திருப்பாங்க. இந்த ஒரு குணம்தான் இவங்க வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு கொண்டு போகுமுங்க. 4வதா பாத்தீங்கன்னா எதிர்மறை குணம். அந்த அதீத கவலை. இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் மகர ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இவங்க எதையும் எதிர்மறையா யோசிப்பாங்க. ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இதுல ஏதாச்சும் தப்பு நடந்துருமோன்னு பயப்படுவாங்கங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை ரொம்ப பெருசு பண்ணி மனசுக்குள்ள போட்டு
உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த தேவையில்லாத கவலை தான் இவங்களோட ஆரோக்கியத்த பாதிக்குமுங்க. 5வதா அந்த முதிர்ச்சியான பேச்சு. மகர ராசியில பிறந்தவங்க சின்ன வயசுல ரொம்ப பெரியவங்க மாதிரி பேசுவாங்கங்க. இவங்க கிட்ட இருக்கிற முதிர்ச்சி, மெச்சூரிட்டி மத்த யார்கிட்டயும் இருக்காதுங்க. இவங்க ஒரு பிரச்சனைக்கு கொடுக்கிற தீர்வு ரொம்ப எதார்த்தமா இருக்குமுங்க. கற்பனை உலகத்துல வாழாம தரையில நின்னு பேசுறதுனால இவங்களோட ஆலோசனைக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு உண்டுங்க. எதார்த்தமான ஒரு அறிவுரை. ஆனா என்னன்னா நண்பர்களே, இங்க தான் நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுமுங்க. ஜோதிடத்துல மகர ராசிக்கு இதெல்லாம் குணம்னு சொன்னாலும், எனக்கு ஜோதிடத்துல இப்படித்தான் சொல்லியிருக்கு. அதனால நான் இப்படித்தான் இருப்பேன்னு நீங்க உங்கள ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சுக்காதீங்க. நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, மகர ராசிக்காரர்களுக்கு எப்பவும் கஷ்டம் தான். அவங்க ஒரு எந்திரம் மாதிரி வேலை செய்யணும்னு. இது ரொம்ப தப்புங்க. நீங்க ஒரு மனுஷன். உங்களுக்கும் உணர்ச்சிகள் உண்டு. வேலைய தாண்டி உங்க குடும்பத்துக்காகவும், உங்களுக்காகவும் நேரம் ஒதுக்குறது தான் உண்மையான வெற்றிங்க. தன்னம்பிக்கை தான் உங்களோட ஆயுதமுங்க. உங்க ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதே உங்களை ஒரு இரும்பு மனுஷனா மாத்துறதுக்கு தாங்க. ஆனா அந்த இரும்புக்குள்ளேயும் ஒரு ஈரமான இதயம் இருக்குங்கிறத உங்க அன்பானவங்க கிட்ட நீங்க காட்டுங்க. எதிர்மறையா யோசிக்கிறத விட்டுட்டு என்னால முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. ஜோதிடம் உங்களை ஒரு இடத்துல முடக்கி போடலைங்க. மாறாக உங்ககிட்ட இவ்வளவு பலம் இருக்கு, இதை சரியா பயன்படுத்தணும்னு சொல்லுதுங்க. மத்தவங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். ஆனா நீங்க உங்க இலக்கியத்துல தெளிவா இருங்க. விழுந்தா அழுதுட்டு இருக்காதீங்க. மகர ராசிக்கு தோக்குறது பிடிக்குமுங்க. ஏன்னா ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு பெரிய பாடத்தை கத்துக்குவீங்க. அந்த பாடம் தான் உங்களை 2026ல ஒரு மாபெரும் வெற்றியாளரா மாத்த போகுதுங்க. நீங்க சாதாரணமானவங்க அல்லங்க. நீங்க ஒரு சகாப்தம் படைக்க பிறந்தவங்க. உங்களோட நிதானமும் உழைப்பும் தான் உங்களோட அடையாளமுங்க. அந்த அடையாளத்தை யாராலும் அழிக்க முடியாதுங்க. 3 மகரத்தோட காதல் மற்றும் திருமண வாழ்க்கைங்க. பாறைக்குள்ள ஊற்றெடுக்கிற அன்புங்க. நண்பர்களே, இப்ப நாம மகர ராசிக்காரர்களோட இதய துடிப்பை பத்தி பேச போறோமுங்க. பொதுவா மகர ராசி அப்படின்னா ஒரு பிம்பம் உண்டு. இவங்க எப்பவும் முகத்தை உருன்னு வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ரொமான்ஸ் வராது. இவங்க ஒரு எந்திரம் மாதிரி ஓடுறவங்கன்னு உலகமே சொல்லும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு பாறையை உடைச்சா உள்ளிருந்து எப்படி தெளிந்த நீருற்று வருமோ அப்படிப்பட்டதுதான் மகர ராசிக்காரரோட அன்புங்க. ஒன்று காதல்ல மகரத்தோட மௌன மொழிங்க. மகர ராசிக்காரங்க காதல்ல விழுந்தா அதை சினிமாவுல வர மாதிரி உடனே போய் முழங்கால் போட்டு சொல்ல மாட்டாங்க. இவங்க காதலிச்சா அந்த துணையோட எதிர்காலத்தை யோசிப்பாங்க. நம்ம காதலிக்கிற பொண்ணோ பையனோ நல்லா வச்சுக்க நமக்கு தகுதி இருக்கா, நாம ஒரு நிலையான வருமானத்துக்கு வந்துட்டோமான்னு இவங்க கணக்கு போடுவாங்க. இவங்க காதல்ல வெறும் வார்த்தைகள்லாம் இருக்காதுங்க. ஆனா ஒரு உறுதி இருக்குமுங்க. உங்ககிட்ட பார்த்து போ அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 1000 ஐ லவ் யூ ஒளிஞ்சிருக்குமுங்க. இவங்க காதலிக்கும் போது தன் துணைய ஒரு குழந்தைய போல பாதுகாப்பாங்க. 2 திருமண வாழ்க்கை கடமைங்கிற ஒரு அஸ்திவாரமுங்க. திருமணத்தை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்கள் ஒரு பாதுகாப்பான புகலிடம் மாதிரிங்க. இவங்க வாழ்க்கை துணையா வரவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா குடும்பத்துல ஒரு பொருளாதார சிக்கலே இல்ல, வேற ஏதோ பிரச்சனையோ வந்தா மகர ராசிக்காரங்க பின்வாங்க மாட்டாங்கங்க. நான் இருக்கேன் பாத்துக்கலாம்னு முன்னாடி நிப்பாங்க. ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்குங்க. மகர ராசிக்காரங்க தன்னோட அன்பை வெளியில காட்ட தெரியாம, ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறதே உங்களுக்காகத்தான்னு கேட்பாங்க. ஆனா துணையா வரவங்க எதிர்பார்ப்பது வெறும் காசு மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் நேரத்தையும் அன்பான பேச்சையும் தாங்க. இந்த இடத்துலதான் மகர ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன உரசல்கள் வருமுங்க. 3வது பார்த்தீங்கன்னா, ராசி பொருத்தங்கள் யாரோடு இணைந்தால் வெற்றி. ரிஷபம் மற்றும் கன்னி இவங்க 2 பேருமே நிலராசிகளுங்க. இவங்களுக்கு மகரத்தோட உழைப்புக்கும் நிதானமும் ரொம்ப பிடிக்குமுங்க. இவங்க சேர்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப நிலைத்தன்மையோடு இருக்குமுங்க. விருச்சகம் மற்றும் மீனம் இவங்க 2 பேரும் நீர் ராசிகளுங்க. மகரம் என்கிற பாறைய தன்னோட அன்பால மென்மையா கரைக்கிற வித்தை இவங்களுக்கு தெரியுமுங்க. ஒரு உணர்ச்சிகரமான ஆழமான பந்தம் இங்க இருக்குமுங்க. கடகம் நேர் எதிர் ராசிங்க. இவங்க 2 பேருக்கும் ஈர்ப்பு அதிகமா இருக்குமுங்க. ஆனா கடகம் எதிர்பார்க்கிற அதீத அன்பை மகரம் கொடுக்க தவறும் போது சண்டைகள் வருமுங்க. புரிதல் இருந்தா இது ஒரு சிறந்த ஜோடிங்க. சவாலான ராசிகள் மேசம் மற்றும் துலா ராசிகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாமுங்க. ஏன்னா மேசம் ரொம்ப வேகமுங்க, மகரம் ரொம்ப விவேகமுங்க. துலாம் ஆடம்பரத்தை விரும்புங்க, மகம்
மகரம் சிக்கனத்தை விரும்புங்க. 4வது பார்த்தீங்கன்னா, மகரத்தோட பிடிவாதம் மற்றும் தனிமைங்க. மகர ராசிக்காரங்க ஒரு முறை மனசுல ஒருத்தர தப்புன்னு முடிவு பண்ணிட்டா, அவங்க கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் மௌனம்ங்க. ஒரு பிரச்சனை வந்தா பேசி தீர்க்காம அமைதியா இருந்து எதிர்த்தரப்ப துடிக்க வைப்பாங்க. அதே மாதிரி இவங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்கங்க. ஒரு முறை துரோகம் செய்யப்படுத்தப்பட்டா திரும்ப அவங்கள ஏத்துக்கவே மாட்டாங்க. எதார்த்தமான ஒரு வாழ்க்கை உண்மை என்னன்னா, நண்பர்களே, இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுமுங்க. ஜோதிடத்துல பொருத்தம் பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், வாழ்க்கையில புரிதல் தான் முக்கியமுங்க. மகர ராசிக்கு இந்த ராசி தான் செட் ஆகும்னு யாராவது சொன்னா, அத வச்சு உங்க துணைய குறை சொல்லாதீங்க. உண்மையான ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா, மகர ராசிக்காரங்க கடமைய மட்டும் பார்க்காம காதலையும் பார்க்கணும்னு சொல்லுதுங்க. சனி பகவான் உங்களுக்கு கட்டுப்பாட்ட கத்துக் குடுத்துருக்கிறாருங்க. ஆனா அந்த அதிகாரம் வீட்டுக்குள்ள செல்லாதுங்க. நீங்க உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கிறத விட, அவங்க கூட எவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசுறீங்கிறது தான் முக்கியமுங்க. 2026 விடியலும் உறவுகளும் இந்த 2026ஆம் வருஷம் 7.5 சனி முடியறதுனால, இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள், பிரிவுகள் எல்லாம் நீங்க போகுதுங்க. குறிப்பா நீங்க என் கூட அன்பாவே பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த உங்க துணை இப்போது உங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்கங்க. ஆனா நீங்களும் கொஞ்சம் இறங்கி வரணுமுங்க. நீங்க ஒரு இரும்பு மனிதர் தாங்க. ஆனா அந்த இரும்புக்குள்ளேயும் ஈரம் இருக்குங்கிறத உங்க துணைக்கிட்ட காட்டுங்க. ஒரு சின்ன பூவோ இல்ல ஒரு சின்ன பரோட்டா உங்க வாழ்க்கைய மாத்துமுங்க. மத்தவங்க உங்கள பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனா நீங்க உங்க அன்புக்குரியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமுங்க. ஏன்னா நீங்க ஏமாத்த தெரியாத நேர்மையான ஒரு இதயம் கொண்டவங்க. ஒரு உறவை ஏத்துக்கிட்டா அத சாகுற வரைக்கும் காப்பாத்துவீங்க. அந்த விசுவாசம் தான் உங்களோட அடையாளமுங்க. 4வது பகுதி பார்த்தீங்கன்னா, தொழில், பணம் மற்றும் வெற்றி மகரத்தோட விஸ்வரூபமுங்க. இப்ப நாம மகர ராசிக்காரர்களோட கோட்டைக்குள்ள நுழைய போறோமுங்க. அதாவது அவங்களோட தொழில் மற்றும் பொருளாதார வாழ்க்கைங்க. ஜோதிடத்துல மகர ராசிய 10ஆம் இடம்னு சொல்லுவோமுங்க. 10ஆம் இடம்னா என்ன தெரியுமா? அந்தஸ்து, கௌரவம், பதவி, அப்புறம் நீங்க இந்த உலகத்துல செய்ய போற சாதனைங்க. ஒன்று, ஏன் மகரம் 30 வயதுக்கு மேல் ஜெயிக்கிறது தெரியுங்களா? நிறைய மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு ஆதங்கம் உண்டுங்க. என் கூட படிச்சவன் எல்லாம் செட்டில் ஆயிட்டான், கார் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான். ஆனா நான் இன்னும் போராடிட்டு இருக்கேன்னு நீங்க நினைப்பீங்க. மகர ராசி நண்பர்களே, சனி பகவான் எதையுமே சீக்கிரம் தரமாட்டாருங்க. ஆனால் அவர் கொடுக்க ஆரம்பிச்சா யாராலும் தடுக்க முடியாதுங்க. பொதுவா மகர ராசிக்காரங்களுக்கு 30 அல்லது 32 வயசு வரைக்கும் வாழ்க்கை ஒரு போராட்டமா தான் இருக்குமுங்க. ஆனா அந்த போராட்டம் எதுக்கு தெரியுமா? ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்க ஆளப் போறீங்க. அதுக்கு தேவையான பக்குவத்தையும் அனுபவத்தையும் சனி பகவான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கறாருங்க. 35 வயதுக்கு அப்புறம் நீங்க எடுக்கிற வேகம் இருக்கு. அது உங்கள வேற லெவலுக்கு கொண்டு போகுமுங்க. 2வது, எந்த தொழில் உங்களுக்கு ராஜயோகம் தரும்? மகர ராசிக்காரங்க மண்ணை நம்பி வேலை செய்றவங்க. கட்டுமானத்துறை, சிமெண்ட், இரும்பு, செங்கல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு பெரிய லாபத்தை தருமுங்க. நிர்வாகம், நீங்க ஒரு சிறந்த மேலாளருங்க. ஒரு நிறுவனத்தை எப்படி லாபத்துக்கு கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியுமுங்க. அரசியல் மற்றும் சட்ட நியாயம், தர்மத்துக்கு கட்டுப்படுறதுனால வக்கீல் தொழிலோ அல்லது மக்களுக்கான அரசியல் பணியோ உங்களுக்கு கௌரவத்தை தருமுங்க. விவசாயம் மற்றும் சுரங்க தொழில், பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கிற எண்ணெய், நிலக்கரி அல்லது விவசாயம் மூலமா நீங்க கோடீஸ்வரர் ஆகலாமுங்க. 3வதா, பணத்தை கையாளும் வித்தை. மகர ராசிக்காரங்க பண விஷயத்துல ரொம்ப கஞ்சத்தனம்னு வெளியில ஒரு பேச்சு உண்டுங்க. ஆனா அது கஞ்சத்தனம் இல்லைங்க, சிக்கனம். ₹1 செலவு பண்ணா கூட அது எதுக்குன்னு யோசிச்சுதான் செலவு பண்ணுவீங்க. தேவையில்லாத ஆடம்பரத்தை நீங்க விரும்ப மாட்டீங்க. இதனாலேயே உங்ககிட்ட எப்பவும் ஒரு பேக்கப் பணம் இருக்குமுங்க. எதிர்காலத்தை பத்தின பயம் இவங்க கிட்ட எப்பவுமே இருக்கிறதுனால சேமிப்புல இவங்க தான் கில்லாடிங்க. 4வதா, தொழில வர சவால்கள் மற்றும் விரோதிகள்ங்க. நீங்க நேர்மையா இருக்கிறதுனால உங்களுக்கு பணியிடத்துல எதிரிகள் அதிகமா இருப்பாங்கங்க. நீங்க லஞ்சம் வாங்க மாட்டீங்க, தப்பு செய்ய மாட்டீங்க. இதனால மத்தவங்களுக்கு உங்களை பிடிக்காதுங்க. ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை தான் உங்களோட பலமுங்க. ஆனா சில நேரத்துல உங்களோட பிடிவாதம் தொழிலுக்கோ இல்ல பிசினஸுக்கோ முட்டுக்கட்டையா அமையலாமுங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கணுமுங்க. யதார்த்தமான ஒரு வாழ்க்கை உண்மைங்க. நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு மகர ராசி எனக்கு 30 வயதுக்கு மேலதான் யோகம் வரும்னு சொல்லிட்டாங்க.
அது வரைக்கும் நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஜோதிடம்ங்கிறது ஒரு கால கணிப்பு தாங்க. நிறைய இடத்துல பார்ப்பீங்க மகர ராசிக்கு 7.5 சனி முடியுது. அடுத்த மாசம் நீங்க கோடீஸ்வரர்ன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா உலகத்துல இருக்கிற எல்லா மகர ராசிக்காரங்களும் கோடீஸ்வரர் ஆயிருக்கணுமே. ஏன் ஆகல? ஏன்னா உழைக்கிறவனுக்கு மட்டும்தான் கிரகங்கள் உதவி செய்யுமுங்க. நீங்க ஒரு விதை போட்டாதான் மழை பெய்யும் போது அது முளைக்குமுங்க. விதை போடாம மழையை மட்டும் எதிர்பார்த்துட்டே இருந்தா ஒன்றும் நடக்காதுங்க. 2026ல பணமழையும் வாய்ப்பும் இந்த 2026 மார்ச் மாசத்துல சனி விலகும் போது உங்க தொழில இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் நீங்க போகுதுங்க. இத்தனை வருஷம் நீங்க போட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய வட்டியோட பலன் கிடைக்க போகுதுங்க. ஆனா மகர ராசி நண்பர்களே, அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது நீங்க தூங்கிட்டு இருக்க கூடாதுங்க. விழிப்பா இருங்க. உங்களோட அந்த நிதானமான உழைப்பு இப்ப வேகமான உழைப்பா மாறணுமுங்க. உண்மையா ஜோதிடம் எது தெரியுமா? உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடைய நேர்மையும் தாங்க. சனி பகவான் உங்களுக்கு பிடிச்சமானவர்னா நீங்க நியாயமா இருக்கணும்னு அர்த்தமுங்க. நியாயமா உழைக்கிற எந்த மகர ராசிக்காரரும் தோத்த போனதா சரித்திரமே இல்லைங்க. மகர ராசி நண்பர்களே, நீங்க ஒரு தொழிலதிபராகவோ அல்லது ஒரு பெரிய அதிகாரியாகவோ வர்றதுக்கு உங்க தலையெழுத்துல இருக்குங்க. ஆனா அந்த தலையெழுத்தை நீங்க தான் உங்க உழைப்பால எழுதணுமுங்க. மத்தவங்க உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், உங்க லட்சியத்துல உறுதியா இருங்க. நீங்க பதுங்கிறது பயத்துல இல்லைங்க, பாயதற்கு தாங்க. பகுதி 5 பார்த்தீங்கன்னா 2026ல மகர ராசியோட பலன்கள்ங்க. 7.5 சனியோட விடுதலையும் உச்ச குருவின் மகா விடியலும் இப்ப நம்ம மகர ராசி மகா காவியத்தோட மிக முக்கியமாக நீங்க எல்லாரும் ஆவலோடு காத்துட்டு இருக்க அந்த பகுதிக்கு வந்திருக்கிறோமுங்க. அதான் 2026ஆம் ஆண்டோட முழு பயன்ங்க. மகர ராசி நண்பர்களே, உங்களோட கடந்த காலத்தையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 2017 அல்லது 18ல இருந்து இப்ப வரைக்கும் உங்க வாழ்க்கை ஒரு போராட்ட காலமாவே இருந்திருக்குமுங்க. எந்த பக்கம் போறது, யாருக்கிட்ட உதவி கேட்கறது, ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம், இன்னும் பல இரவுகள் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்க. ஆனா அந்த இருட்டுக்கு ஒரு முடிவு கட்டுற வருஷம் தான் இந்த 2026ங்க. ஒன்று 7.5 சனியோட மகா விடுதலை. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மகர ராசிக்கு இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அமைய போகுதுங்க. மார்ச் மாதம் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்திலிருந்து விலகி உங்க ராசிக்கு 3ஆம் இடமான மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆக போறாருங்க. இதோட உங்க ராசியை சுத்தி இருந்த அந்த 7.5 வருஷ இருள் விலக போகுதுங்க. 3ஆம் இடத்துல சனி வர்றது மகர ராசிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புங்க. இத்தனை நாள் உங்க தைரியத்தை முடக்கி போட்டிருந்த பயம் விலகுமுங்க. இழந்த கௌரவம், இழந்த பதவி, இழந்த பணம் எல்லாம் வட்டியும் முதலுமா திரும்ப வர்றதுக்கான ஆரம்ப புள்ளிதான் இந்த மார்ச் 2026ங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு புது தெம்பு பிறக்கும் பாருங்க. அதுதான் சனியோட கிஃப்ட்டுங்க. 2வதா ஜூன் 2026 உச்ச குருவின் பார்வையால உண்டாகிற ராஜயோகமுங்க. சனி விலகிறது ஒரு பக்கம்னா, ஜூன் மாசம் நடக்க போற அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமுங்க. இப்ப வரைக்கும் ஒரு குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடமான மிதுனத்திலிருந்து ருண ரோக சத்ருஸ்தானம், வீண் செலவுகளையும் உடல் நல குறைவுகளையும் கொடுத்துட்டே இருக்கலாமுங்க. ஆனா 2026 ஜூன் மாதம் குரு பகவான் கடகராசிக்கு உச்சீடு பயிற்சி ஆக போறாருங்க. மகர ராசிக்கு இது 7ஆம் இடம், களத்திரஸ்தானமுங்க. அங்க குரு உச்சம் பெற்று அமர்ந்து நேரா உங்க ராசியை பார்க்க போறாருங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சும்மாவா சொல்லுவாங்க? அதுலயும் ஒரு கிரகத்தோட உச்ச பார்வை உங்க மேல விழும்போது திருமணம் தட்டி போய்கிட்டே இருந்த கல்யாணம் நிச்சயமா ஆகாதுன்னு நினைச்சவங்களுக்கு கூட ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வரன் அமைஞ்சு கல்யாணம் நடக்குமுங்க. தொழில்ல 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களோட பார்ட்னர்ஷிப்புங்க. இத்தனை நாள் உங்களை புரிஞ்சுக்காத உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் இப்போ உங்களுக்கு சாதகமா மாறுவாங்கங்க. புதிய முதலீடுகள் வருமுங்க. குடும்பம், கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த பனிப்போர் முடிவுக்கு வருமுங்க. உங்க துணை இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பக்கபலமா நிற்பாங்க. 3வதா 202 ஆறின் விரிவான கால கணிப்புங்க. 2026ஆம் ஆறின் விரிவான கால கணிப்புங்க. ஜனவரி முதல் மார்ச் வரை வருஷத்தோட முதல் ஆரம்பத்துல எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் இழுபறியா இருக்கேன்னு தோணலாமுங்க. இதுதான் அந்த 7.5 சனியோட கடைசி மூச்சுங்க. வண்டி வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மார்ச் இறுதியில அந்த பாரம் இறங்கும் போது நீங்க ஒரு புது மனுஷனா உணர்வீங்க. ஏப்ரல் முதல் ஜூன் வரை மாற்றத்திற்கான விதை சனி விலகிய பிறகு உங்க வேலைகள்ல வேகம் கூடுமுங்க. புதிய வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையுமுங்க. ஜூன்
ஜூன் மாசத்துக்கு நீங்க தயாராகிற காலம் இதுங்க. ஜூலை முதல் செப்டம்பர் வரை அறுவடை காலமுங்க. குரு உச்சம் பெற்ற பிறகு இந்த நேரத்துல உங்களோட பொருளாதார நிலை உயர ஆரம்பிக்குமுங்க. கைக்கு வராத பணம் வருமுங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு போவதற்கான முயற்சி எடுத்தா அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்குமுங்க. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மகிழ்ச்சியோட உச்சம். வருஷத்தோட கடைசி பகுதியில ஒரு பெரிய மனநிறைவு இருக்குமுங்க. நாம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த கர்வம் நல்ல விதமா உங்க கண்ணுல தெரியுமுங்க. சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகம் உண்டாகுமுங்க. 4வது எச்சரிக்கைகளும் யதார்த்தமும். நண்பர்களே, இங்கதான் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுமுங்க. ஜோதிடத்துல சனி விலகுது, குரு உச்சம் பெறாரு, நான் சொன்ன உடனே இனிமே எனக்கு லாட்டரி அடிக்கும், நான் கஷ்டப்படவே வேணாம்னு மட்டும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரிங்க. இப்போ உங்களுக்கு ஏணி கிடைச்சிருக்கு, அந்த ஏணியை பயன்படுத்தி மேலே ஏறுறது உங்க கையில தான் இருக்குதுங்க. உண்மையான ஜோதிடம் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஒழுக்கமும் தாங்க. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறுதுன்னா அதுக்கு அர்த்தம் உங்க உழைப்புக்கு இப்ப 100 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க. உழைக்காமலே கிரகங்கள் உங்க மடியில பணத்தை கொட்டும்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஏமாட்டமுங்க. நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, மகரம் இனி கோடீஸ்வரன் அல்ல, பணம் வரும்னு. அந்த பொய்யை நம்பி சோம்பேறியா உட்கார்ந்துடாதீங்க. குரு 7ல உச்சம் பெறாருன்னா அது உங்களுக்கு வர்ற நல்ல மனிதர்களையும் நல்ல வாய்ப்புகளையும் குறிக்குதுங்க. அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கணுமுங்க. வெற்றி மந்திரம் உங்க ராசி அதிபதி சனி பகவான் உங்களுக்கு கத்துக் கொடுத்த அந்த பொறுமையும் நேர்மையும் மட்டும் விட்டுறாதீங்க. 7ரை சனியில நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களை ஒரு வைரமா மாத்தி இருக்குமுங்க. அந்த வைரத்தோட வெளிச்சம் இந்த 2026ல உலகத்துக்கே தெரிய போகுதுங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், இத்தனை வருஷம் நீங்க பட்ட வேதனைக்கு அந்த இறைவன் ஒரு பெரிய வழியை காட்ட போறாருங்க. தன்னம்பிக்கையோட இருங்க, முயற்சி பண்ணுங்க. விதிய மதியால வெல்லுங்க. இந்த 2026 மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மறுவாழ்வு என்பதை நான் உறுதியா சொல்றேங்க. பகுதி 6 பார்த்தீங்கன்னா மகரத்தோட ரகசிய பரிகாரங்கள் மற்றும் சாதனையாளர்களோட வீர வளராருங்க. சிகரம் தொடும் மந்திரமுங்க. இப்ப நாம இந்த மகா காவியத்தோட மிக முக்கியமான ஒரு உணர்ச்சிகரமான இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோமுங்க. இத்தனை நேரம் மகர ராசியோட பிறப்பு, வளர்ப்பு, காதல், தொழில், 2026ல கிரக மாற்றங்கள்னு எல்லாத்தையும் பார்த்தோமுங்க. இப்ப கீழே விழுந்த மகரத்தை ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மேல தூக்கி விடக்கூடிய அந்த ரகசிய பரிகாரங்கள் என்ன? உங்களை மாதிரி மகர ராசியில பிறந்திருந்த உலகத்தையே நடுங்க வச்ச சாதனையாளர்கள் யாருன்னு ஆழமா பார்க்க போறோமுங்க. 1 மகர ராசி சாதனையாளர்களுங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையும் போதெல்லாம் நம்மால முடியுமா, இன்னும் சந்தேகம் வரும்போதெல்லாம் இவங்களை நினைச்சு பாருங்க. இவங்க எல்லாரும் மகர ராசிக்காரங்க தானே. இவங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய பாடமுங்க. சுவாமி விவேகானந்தர் எழுமின் விழுமின் குறிக்கோளை எட்டும் வர நில்லாது உழைமின்னு உலகத்தையே தட்டி எழுப்பின அந்த வீர துறவி ஒரு மகர ராசிக்காரருங்க. அவரோட அந்த இரும்பு போன்ற மனதிடம் எதற்கும் அஞ்சாத குணம் உங்களுக்கும் உண்டுங்க. ஒரு மகர ராசிக்காரர் நினைச்சா ஆன்மீகத்தால உலகத்தையே வெல்ல முடியும்னு நிரூபிச்சவர் இவருங்க. ஏ.ஆர். ரகுமான் இசை புயல் ஆரம்பத்துல பல போராட்டங்களை சந்திச்சு ஒரு சின்ன ஸ்டூடியோவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு திரையுலகத்துல ஆஸ்கர் விருது வாங்கி உலகையே இந்தியா பக்கம் திரும்ப வச்சாருங்க. மகர ராசியோட அந்த மௌனமான உழைப்புக்கு இவரே சாட்சிங்க. ஆர்ப்பாட்டம் இல்லாம சாதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு. ரத்னன் டாடா இந்தியாவின் மிக உயரிய தொழிலதிபருங்க. பெரிய சாம்ராஜ்யத்தை மிக எளிமையாகவும் நேர்மையாகவும் மனிதாபிமானத்தோடும் வழிநடத்த முடியும்னு நிரூபிச்சாருங்க. மகர ராசி நிர்வாக திறமைக்கும் கண்ணியத்திற்கும் இவர் ஒரு வாழும் உதாரணமுங்க. தீபிகா படுகோன் மன அழுத்தத்திலிருந்து மீண்டு வந்து இன்னைக்கு உலக அளவில் ஒரு செல்வாக்கு மிக்க பெண்ணாக திகழ்றாங்கங்க. மகர ராசிக்காரங்க மன ரீதியா எவ்வளவு அடி வாங்கினாலும் திரும்ப எழுந்து வந்து உச்சத்தை அடைய முடியுங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணமுங்க. இவங்க எல்லோரோட வாழ்க்கையிலும் ஒரு விஷயம் பொதுவா இருக்கும் நண்பா. அது என்னன்னா கடும் சோதனை. அவங்க எல்லோரையும் சனி பகவான் செதுக்கி இருக்காருங்க. அதனால நீங்க இப்ப படுற கஷ்டம் உங்களை ஒரு உலக மகா சாதனையாளனாக மாத்துறதுக்கு தாங்க. 2வதா மகர ராசிக்காரருக்கான ரகசிய பரிகாரங்க. பரிகாரம்னா ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்ன உடனே பணம் கொட்டும்னு நினைக்காதீங்க. பரிகாரம்ங்கிறது உங்களோட கர்ம வினையை சுத்தப்படுத்துற ஒரு வழிங்க. குலதெய்வ வழிபாடு மகர ராசிக்கு குரு 6ல் இருக்கும் போதோ அல்லது இந்த 7ரை சனி முடிகிற நேரத்திலேயோ உங்க குலதெய்வம் தான் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பாருங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் முறைப்படி அபிஷேகம் பண்ணி அங்க இருக்கிற ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இது உங்க முன்னோர்களின் ஆசையை பெற்று தருமுங்க. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளோட சேவை சனி பகவானுக்கு பிடிச்ச ஒரே விஷயம்ங்க உழைப்பு மற்றும் சேவைங்க. கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு அல்லது உடல் ஊனமற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச
உணவு, உடை அல்லது மருந்து உதவிகளை சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க. காசு கொடுக்க முடியலையா, அவங்க கூட ஒரு 1/2 மணி நேரம் அன்பா பேசுங்க. இது உங்களோட தீய கர்மாவை கரைக்குமுங்க. ஹனுமான் வழிபாடு சனியோட தாக்கத்துல இருந்து தப்பிக்க ஒரே வழி ஹனுமன் தாங்க. சனிக்கிழமை தோறும் ஹனுமன் சாலிசா கேளுங்க அல்லது சொல்லுங்க. வெற்றிலை மாலை சாத்தி வெண்ணெய் பூசி வழிபடுறது உங்களுக்கு ஒரு இரும்பு மாதிரியான மன வலிமையை தருமுங்க. பயம் விலகி தைரியம் பிறக்குமுங்க. சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலோட பேர சிவன் கோவிலுங்க. அந்த ஆதி சிவன் தான் காலத்தையும் விதியையும் கடந்து நிற்பவருங்க. திங்கட்கிழமை அல்லது பிரதோஷ நேரத்துல சிவபெருமானுக்கு இளநீர் அல்லது பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது மகர ராசிக்கு ஒரு மகா கவசமா இருக்குமுங்க. சிவாய நமங்கிற மந்திரம் உங்க ரத்தத்துல ஊறட்டுமுங்க. 3வதா அதிர்ஷ்டக்கல் நிறம் மற்றும் எண்கள்ங்க. நிறம் மகர ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் கருநீலம் அல்லது கருப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இது உங்களுக்கு ஒரு கம்பீரத்தையும் தெளிவையும் தருமுங்க. எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 8ங்க. அதே மாதிரி 17, 26 ஆகிய தேதிகளும் சாதகமாக இருக்குமுங்க. அதிர்ஷ்டக்கல் உங்க ராசிக்கு நீலக்கல் சிறந்ததுங்க. ஆனா இதை நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் போடணுமுங்க. ஜாதகம் இல்லாம போட்டா அது விபரீதமாகுமுங்க. அதுக்கு பதிலா ஒரு சிறிய கருநீல துணியை எப்பவும் உங்க கூட வச்சுக்கோங்க. 4வது பார்த்தீங்கன்னா 2026க்கான ஒரு சிறப்பு குத்திங்க. சனி விலகுது, குரு உச்சம் பெற போறாருன்னு நீங்க கோயிலுக்கு போய் பரிகாரம் மட்டும் செஞ்சுட்டு கையை கட்டு உட்கார்ந்துருக்க கூடாதுங்க. 2026 உங்களுக்கான ஆக சிறந்த பரிகாரமே முயற்சி தாங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வர்ற வாய்ப்புகளை இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு தட்டி விடாம பயன்படுத்துங்க. யதார்த்தமா சொல்ல போனா அந்த உச்ச குருவோட ஆசையால வர நல்ல மனிதர்களை சரியா பயன்படுத்திக்கோங்க. காவியத்தோட இறுதி முடிவுரை பார்த்தீங்கன்னா, நண்பர்களே, இந்த நீண்ட பயணத்துல நம்ம மகர ராசியோட முழு உலகத்தையும் அக்குவேறு ஆணிவேரா அலசி பார்த்துருக்கோமுங்க. கடைசி நிமிஷத்துல நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புறது ஒண்ணே ஒண்ணுதாங்க. ஜோதிடம்ங்கிறது ஒரு வரைபடம் மட்டும்தாங்க. அது உங்களுக்கு வரப்போற மழைய முன்கூட்டியே சொல்லுமுங்க. ஆனா அந்த மழையில நனையாம இருக்க ஒரு கொடைய நீங்க தான் புடிச்சுக்கணுமுங்க. நிறைய பேர் உங்களை நேரம் சரியில்லை, 7:30 சனி நடக்குதுன்னு சொல்லி பயமுறுத்தலாமுங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் உங்களை அழிக்க நினைக்கலங்க. உங்களை இந்த உலகத்துல ஒரு தலைவனாக்க நினைக்கிறாருங்க. உண்மையான ஜோதிடம் எது தெரியுமா? உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய விடாமுயற்சியும் தாங்க. இதுவரைக்கும் நீங்க ஒரு பாறையை உடைக்க தட்டின சுத்தியல் இப்போ உடையலாமுங்க. ஆனா அந்த வழியில இருந்துதான் ஒரு அழகான சிலைய பிரசவிக்க போறீங்க. நீங்க அந்த சிலையாகவே மாறி இந்த உலகமே உங்களை அண்ணாந்து பார்க்க போற வருஷம் தான் இந்த 2026. உங்களை நீங்க நம்புங்க. உங்களுக்குள்ள ஒரு எரிமலை ஒளிஞ்சிருக்குதுங்க. அந்த எரிமலையை தட்டி எழுப்புங்க. விதிய மதியால வெல்ல முடியுங்கிறத இந்த உலகத்துக்கு உறக்க சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவையும் புது தெம்பையும் கொடுத்துருக்குன்னு நான் மனசார நம்புறேங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை அழுத்திக்கோங்க. உங்க மகர ராசி நண்பர்களுக்கு இந்த பெரிய காவியத்தை பகிருங்க. அவங்களும் ஒரு விழிப்புணர்வு பெறட்டுமுங்க. உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் கிடைச்சு அந்த உச்ச குருவோட பார்வையால நீங்க மகா கோடீஸ்வரர்களாக சந்தோஷமான மனுஷங்களாக வாழணும்னு நான் அந்த இறைவனை மனசார வேண்டிக்கிறேங்க. உங்களை நீங்க நம்புங்க. வெற்றி நிச்சயமுங்க. மகரம் இனி மகுடம் சூடுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.